நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு கருத்து நான் உங்களுக்கு சொல்ல வேணும் போல் இருக்கின்றது. அதனால் நான் இந்த பதிவிடுகின்றேன். எல்லாருக்கும் பொருந்துமண்டி இல்லை. குற்றம் குறை காணும் நபர்களுக்கான பதிவு தான் இது. ஆனால் அவர்களுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுவது கிடையாது. நம்முடைய மக்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணமாக நாம் வீடியோ செய்கிறோம் தானே, டிக்டாக்ல செய்கிறோம், இன்ஸ்டாகிராமில் செய்கிறோம், யூடியூப்பில் செய்கிறோம். எப்படித்தான் செய்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு குறையை காணுவார்கள். நாங்கள் ஒரு டீசெண்டாக செய்தால் சொல்லுவாங்க மேக்கப் போடுறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு விதமாக நல்ல வடிவாக வீடியோ அதை விட மேக்கப்பை விட்டால் அதை விட என்னொன்று சொல்லுவாங்க ஃபில்டர் போடுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதமாக சொல்லுவாங்க அதுகளும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் வேறு சொல்லுவாங்க நீ வயசு போனாலுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக சொல்லுவாங்க இல்லை நீ நல்ல வசதியாக இருக்கிற மற்றவர்களுக்கு போய் உதவி செய்யலாம் தானே நீ இவ்வளோ செலவழிக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி எப்போ பார்த்தாலும் கருப்பாக இருந்தா நீ ஃபில்டர் போட்டு நீ வெள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லது என்னென்னு சொல்கிறது, முகத்தில் என்னென்னு சொல்கிறது, முகம் மேக்கப் போட்டாலும் பிரச்சனை, போடாட்டிக்கு பிரச்சனை, வடிவா வீடியோ செய்தால் பிரச்சனை, வடிவா செய்யாட்டிக்கு பிரச்சனை. ஆனால் அந்த எதுவுமே சகிக்க முடியாமல் வீடியோ செய்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஒன்றுமே எழுத மாட்டாங்க, அவங்க அதை கவனிக்கவும் மாட்டாங்க. ஆனால் நல்லா வீடியோ செய்கிறவங்க, நல்லபடி போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே போய் ஆட்கள் எழுதுறது ஏதாவது ஒரு நொட்டையை பிடிச்சி எழுதிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஏன் அதை நீங்கள் உங்களுக்கு நல்ல மனசு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லையா என்றது என்னுடைய ஒரு கேள்வி. எனக்கு மட்டும் இல்லை, இது பொதுவான ஒரு கேள்வி. ஈவன் என்னென்னு சொல்கிறது, நாடகம் நடிக்கிறாக்கள் கூட நிறைய இந்த பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்கள கூட நான் எதிர்பார்த்துருக்கேன். அவங்க சரியாக ஒரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதை தாங்குற சக்தி கூட சில பேருக்கு இருக்காது. மனசில் சரியாக கவலைப்படுவாங்க. ஏன் நாங்கள் சரியாக தானே நாடகத்தில் நான் நடிக்கிறேனே என்னை எப்படி கேவலப்படுத்துகிறாங்க, அது அவங்க வீடியோவில் எடிட் பண்ணி போடுறதுக்கு நான் என்ன செய்கிறது, என்னை வடிவாக காட்டுறதுக்கு நான் என்ன செய்கிறேன்ட்டு அவங்க கவலைப்படுவாங்க. அப்படி எப்போ பார்த்தாலும் எங்களுடைய மக்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் அதை நல்லதாக ஏற்றுக்கொள்கிற தன்மை அவங்களுக்கு இல்லைன்றது தெரியல. எப்பவுமே நோக்கடிச்சுட்டே இருக்கிறாங்களே, அது ஏன் என்று விளங்கல. அது பொறாமை நுச்சமா அல்லது வயிற்றெரிச்சலா அல்லது என்ன காரணம் என்று தெரியல. நல்ல விஷயத்த நாங்கள் எப்போவுமே நல்லபடி அவங்கள வாழ்த்தி கொண்டு போக வேணும். அப்போ தான் நாம் நல்லா இருப்போம், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்குமென்று நாங்கள் நினைக்க வேணும். அது உண்மை, வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. யாரையும் பிடிக்கலையா நீங்கள் பார்க்காம விடுங்க, அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளுமே குற்றம் கண்டு கொண்டு இருக்கக்கூடாது, கூடாத விஷயம். இப்போ என்னென்னு சொல்லுவீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ செய்தால் கூட என்ன பார்த்து கேட்பாங்க, ஓ நீ மேக்கப் போட்டு தான் வடிவாக இருக்கிற. சரி மேக்கப் போடாட்டிக்கு சொல்லுவாங்க, அதில் போடா இல்லைன்னு வந்து கதைச்சா கூட அதுக்கு ஒரு ரிப்ளைமில் ஓடிடுவாங்க. பிறகு வேறு இடத்த போய் எழுதுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தான் கூட எழுதுவாங்க, வயசு போட்டு தானே அப்போ வயசை வச்சு எழுதுவாங்க. ஸோ வயசு எல்லாருக்கும் தான் போகுது. வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குண்டா அதை சுட்டி காட்டுங்க, அது எனக்கு உரியது மட்டும். அப்போ என்ன ஹர்ட் பண்ணலாம்? இது வாழ்க்கையில் பொதுவாக நடக்கிற விஷயம். எல்லாருமே கல்யாணம் கட்டுறோம், எல்லாருமே பிள்ளை பிறக்கிறோம், எல்லாருமே வயசு போகுது. அப்போ அப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்லி காட்டுறோம்னு சொன்னால் நம்மளோட பிறவிக்கு நாமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா? அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் இது பொதுவாக போடுற வீடியோ யாருக்கு பொருத்தமோ, எந்த வீடியோவை பார்க்குறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்க்குறாக்களை மட்டும் சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறாக்களை சொல்லல. பார்க்குறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது மனசுக்குள்ள விளங்குமென்று நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் பொருத்தமான வீடியோ. ஸோ அதான் நான் இதை கூட ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய எழுதிய வச்சுக்கிறேன். அப்படி ஒரு என்னடா பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு யோசிப்பேன். ஸோ என்னத்தை தான் செய்தாலும் குற்றமே கண்டுகிட்டே இருப்பாங்க. கூடுதலாக தெரிஞ்சவங்களுக்கு தான் செய்வாங்க. தெரியாதவங்க ஒருக்கா எழுதிட்டு பேசாமல் போயிடுவாங்க. அப்படியே அவங்க போகிற ஃப்ளோவில் இன்னொரு ஆள் நிற்பாங்க, அவங்களுக்கு எழுதுவாங்க. அப்படி அவங்களோட தொழிலே அப்படியே இருக்குமே இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. அவங்களுடைய செய்கிற அந்த வேலையே அவங்களுக்கு வாழ்க்கையாக கூட மாறி இருக்கும். இப்போ நாம் ஒருத்தனுக்கு கெட்ட வார்த்தை எழுதுறோம்னு சொன்னால் அந்த கெட்ட வார்த்தையை அவங்களுக்கு ஒரு நோயாக வந்துடும். அந்த வார்த்தையை அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் அவங்க யாரை என்னத்தை வச்சு அவங்களோட ஒரு உறுப்பை வச்சு நக்கல் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உறுப்பில் அவங்களுக்கு வருத்தம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு அது தெரியாது. இன் ஃபியூச்சர், அதாவது அவங்களோட ஃபியூச்சருங்களுக்கு தெரியாது என்ன நடக்குமெண்டு. அதை வச்சுல நாங்கள் மற்றவங்களை கேவலப்படுத்த வேணுமென்று சொல்கிறது பொருத்தமற்ற உண்டு. நீங்கள் அவங்க பிழை செய்தாங்கன்னா நீங்கள் தட்டி கேட்க எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனால் பிழை செய்யாத இடத்துல, நல்லா செய்கிற இடத்துல நீங்கள் கேவலப்படுத்த வழிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் அழிவேண்டதான் நினைச்சு கொள்ளுங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் எதிர்கொள்றது உண்டு. இதை நீங்கள் கணக்கெடுக்காதீங்கன்னு சொல்கிறாக்கெல்லாம் கூட. நான் கணக்கெடுக்கிறதுக்காண்டி இந்த பதில் போடையில் நான் யூடியூப் வீடியோ ஒன்று போட வேண்டும்ன்றதுக்காண்டி நான் இதை போட்டிருக்கேன். ஏனெண்டா என்ன பார்க்குறாக்கள் நிறைய பேர் என்னை பார்த்து நேராக வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ நல்லா செய்கிறீங்க, வீடியோ நல்லா செய்கிறீங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள்
எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இல்லையன்னாக்கோ நானே சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு தான் நீ மெட்டாக்கள் போடினேன் என்று சொல்கிறாங்க. அது வெக்கமாக இருக்காதா அவங்களுக்கு? உண்மையிலேயே கேட்குறவங்களுக்கு அது வெக்கமாக இருக்காதா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் ஜஸ்ட் பார்க்குறேன், நான் இதில் அப்போ நாங்கள் காசாக கேட்குறோம் இல்லைத்தானே, தெரிஞ்சாலன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணாடி பிரச்சனை இல்லை, அப்போ தான் நான் என்னோட உண்மையான சுயரூபம் நம்மளுக்கு விளங்கும் என்றது என்னுடைய கருத்து. எனவே நன்றி.